ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழக கட்சியை பற்றியும் அக்கொடியை பற்றியும் அந்த தலைவர் விஜயை பற்றியும் வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வந்து கோட் அப்படிங்கிற திரைப்படம் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. அடுத்ததாக வந்து அவர் வந்து இன்னொரு திரைப்படம் நடிச்சுட்டு ஃபுல் டைமாக வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இறங்க போகிறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சமீபத்தில் தான் வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து அவங்களோட கட்சியோட கொடி மற்றும் ஆந்தம் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மற்றும் ஆந்தம் சாங் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஆனாலுமே வந்து இந்த கொடிக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இன்னும் வந்து அந்த கொடியை வந்து மாற்றலை. ஆனால் கொடியை மாற்றணும் அப்படின்ட்டு வந்து பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர்கள்லாம் வந்து சரௌண்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கேள்வி வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஒரு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு. நான் பார்த்தேன் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மற்றும் ஆந்தம் சாங் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கட்சி தலைவர் நடிகர் விஜய்க்கு வந்து என்னோட வாழ்த்து. கண்டிப்பாக வந்து அவர் வந்து அரசியலில் பெரிய ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து செம்மையாக ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. இது வந்து சூப்பர் ஸ்டார் மற்றும் தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து செம பெரிய ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கு.